ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி பார்க்க போகிறோம். இந்த மூவி நான் போட்ட மூவிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த மூவி பார்க்கலாம் வாங்க. மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயின் மேலே நின்று லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறா. கீழே ஹீரோ நிற்கிறான். உனக்குலாம் அறிவே இல்லை, நீலாம் ஒரு அம்மாவான்னு சொல்லிட்டு கையில் குழந்தைய தூக்கிட்டு வேக வேகமாக ஓட ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குது இங்கேன்னு சொல்லி ஷாக்காக இருக்குது. ஸோ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு. அவளுக்கு 18 வயசு. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்றா. நான் உன்னை லவ் பண்றேன், ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்ல, அப்படியே ஹீரோ அவளை பார்த்துட்டு ஓகே நானும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, இதுக்கப்புறம் உன் கூட தான் இருக்க போறேன்னு சொல்ல, அந்த சீன் கட்டாக இங்கே வந்து குதிச்சுட்டா நம்ம ஹீரோயின். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. கீழே நின்று மெய்டு கூப்பிடுறாங்க. மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க அந்த பக்கம் அப்படின்னு சொல்ல, போய் உட்காந்து யோசிக்கிறா. இது கனவா இல்ல நான் நாவல் உலகத்துக்குள்ள இருக்கனா, ஒண்ணுமே எனக்கு புரியல. கண்டிப்பா நாவல் உலகத்துக்குள்ள நான் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு கம்ப்யூட்டர், என்கிட்ட நீ பேசுவீல, சீக்கிரம் பேசுன்னு அவ பாட்டுக்கு எஞ்சி ஏதோ லூசு மாதிரி வளரிட்டு இருக்கா. மெய்டுக்கு ஒன்றும் புரியல. கண்டிப்பா மேடமுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைச்சிட்டு அந்த பக்கம் போக அவளுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கு. அப்ப அதுவும் இல்லையா, நான் எப்படி இங்க வந்தேன், இப்பதான் அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், திடீர்னு இங்க வந்திருக்கேன்னு சொல்லி மொபைல் எடுத்து பாக்குறா. மொபைல்ல பார்த்தா கண்டினியூவா நிறைய மெசேஜஸ் இவ பண்ணிருக்கா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னை சுத்தி என்னதான் நடக்குதுன்னு. அப்பதான் புரியுது 2025ன்னு. என்னது 2025? நான் 19 தானே இருந்தேன்னு சொல்லிட்டு வேக வேகமா இவளோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறா. நான் உன்னை இப்பயே மீட் பண்ணு வாடின்னு சொல்ல, அவளுக்கு ஒன்றும் புரியல. எங்க இருக்க, இப்ப எதுக்கு என்ன வர சொல்ற, பாடி உன்கிட்ட பேசணும்னு சொல்லி புலம்பிட்டே ஹீரோயின் போனை கட் பண்ண. அதுக்கப்புறம் அவ ஃப்ரெண்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வரா. நம்ம ஹீரோயின் அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டு இவகிட்ட சரியாவே பேசாம அந்த பக்கம் போய் உட்கார, உனக்கு பிடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணவான்னு சொல்ல, எனக்கு ரொம்ப நாள் அந்த கூல்ட்ரிங்க்ஸ் பிடிக்கிறதே இல்லையா, என்னடி சொல்ற, எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன், எனக்கு ஒண்ணுமே புரியல லைஃப்ல, நான் உன்கிட்ட பேசதான் வர சொன்னேன்னு சொல்ல, இப்போ உனக்கு என்னதான் வேணும், எதுக்கே நீங்க வர சொன்ன, முதல்ல சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி அவ பாட்டுக்கு கத்துறா. எனக்கு ஒண்ணுமே புரியலடி, எனக்கு 18 வயசு ஆச்சு, இப்பதான் அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், திடீர்னு பார்த்தா இங்கே வந்து நிக்கிறேன், இப்ப 2025, எனக்கு ஒண்ணும் புரியலன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் அது நம்பாம அப்படியே அந்த ஃப்ரெண்ட் அந்த பக்கம் போறா. நான் சொல்றதை கேளுடி, நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்ல, என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல, தயவு செஞ்சு சொல்லுன்னு சொல்லி அவ பாட்டுக்கு அவ பக்கத்துல உட்காந்து கெஞ்சின்னு கெஞ்சிட்டு இருக்கா. அப்பதான் ஃப்ரெண்டுக்கு புரியுது, ஓ உண்மையாவே இவ டிராவல் பண்ணி இங்க வந்துட்டா போல, உண்மையாவே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, யாரு கூட நீ கல்யாணம் ஆச்சு, ஜியாங் கூட தான். ஆனா ஒண்ணு, ஜியாங் கூட கல்யாணம் ஆனாலும் உனக்கு புதுசா யுவான் அப்படின்னு ஒருத்தனை பிடிச்சிருக்கு. ஸோ அதனால உங்க 2 பேருக்கு இடையில சண்டை, உன்னை யாருக்குமே பிடிக்காம வீட்டுல எல்லாரும் வெறுத்துட்டாங்க, நீ தனியா தான் இருக்கன்னு சொல்ல, அது எப்படி நான் இருக்கும், கண்டிப்பா நடக்கவே நடக்காது, நான் ஜியாங்க தவிர வேற யாரையும் லவ் பண்ணவே இல்லை, என்னோட லைஃப் ஃபுல்லா அவங்க கூட மட்டும்தான், எனக்கு கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு சொல்ல, இங்க பாரு உன்னை சுத்தி இதுதான் நடந்திருக்கு, நீ ஏன் இந்த மாதிரி இருக்கான்னு எனக்கும் புரியலன்னு சொல்ல, அடி பாவி, நான் இவ்வளோ கெட்டவளாவா இருந்திருக்கேன், ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் வேற ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு சொல்ற ஒரு பெரிய ஸ்கம் பேக் நான் தாண்டி அப்படின்னு சொல்லி அவ பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கா. சரி விடு, இப்போதைக்கு இதை பத்தி பேசாத, உன்னோட லைஃப்ல எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு சொல்ல, அவளுக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகேன்னு சொல்லி வீட்டுக்கு வரா. நான் ஏன் இந்த மாதிரி இருக்கேன்னு புரியல, முதல்ல எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்து வந்துட்டே இருக்க, கார் வந்து கரெக்டா இவ முன்னாடி நிக்குது. ஹீரோ தான் கார்ல இருந்து இறங்கி வரான். ஹீரோவை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஹீரோயினுக்கு. அவன் இவளை பார்த்து முறைச்சிட்டே வாமா போடலான்னு சொல்லி குழந்தைய தூக்கிட்டு அந்த பக்கம் போக, அப்படியே குழந்தைய படுக்க வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கான். இவளும் கொஞ்சம் தள்ளி நின்று பாக்குறா. பக்கத்துல போனா வா இங்க அப்படின்னு சொல்லி தரத்தானே இழுத்துட்டு போயிட்டு, இதுக்கப்புறம் என் குழந்தை பக்கத்துல வந்த அவ்வளவுதான், நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு சொல்லி கழுத்தை பிடிச்சிட்டு கத்துன்னு கத்துறான். உனக்குலாம் அறிவுங்கிறதே இல்லை, நீ அம்மாவே கிடையாதுன்னு சொல்ல, ஐயோ ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுன்னு அவ பாட்டுக்கு கத்திட்டே இருக்கா. ஒண்ணுமே புரியல ஹீரோக்கு. என்ன வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்ல, நான் என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல, ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, திரும்ப உன்னை லவ் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் கூட நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அவ பாட்டு குளறிட்டு இருக்கா. உனக்கான வாய்ப்பா கண்டிப்பா அது கிடைக்கவே கிடைக்காது, என்னோட லைஃப்ல உன்னை திரும்ப நான் நினைக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பாட்டுக்கு புலம்புறான். ஒண்ணுமே புரியல ஹீரோனுக்கு. ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. உனக்காக நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டேன், உனக்கு என்ன வேணும், டைவர்ஸ் தானே வேணும், இப்போதைக்கு உனக்கு டைவர்ஸ் கொடுத்தா என்னை விட்டு போயிருவில, என் குழந்தை விட்டு போயிருவில, என் குழந்தைய திரும்ப திரும்ப ஹர்ட் பண்ணாத, நீ இல்ல ஒரு அம்மாவான்னு சொல்லி ஹீரோ மறுபடியும் அப்படியே புலம்பிட்டே இருக்கான். ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. எப்படியாவது உன்னை கன்வின்ஸ் பண்ணலான்னு சொல்லி கையெல்லாம் தொட போக, இந்தா உனக்கான டைவர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இதுல இருக்கு, நான் சைன் பண்றேன்னு சொல்ல, இல்ல வேண்டாம் ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு, அந்த பேப்பர்ல சைன் பண்ணாத, என்னால உனக்கு டைவர்ஸ் கொடுக்க முடியாது, நான் சொல்றதை கேளு, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, நான் இப்போ ஃபுல்லா மாறி தான் வந்திருக்கேன்னு சொல்ல, ஹீரோக்கு டென்ஷனா இருக்கு. நான் ஒன்னும் நம்ப மாட்டேன், எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும் நீ திருந்தவே மாட்டேன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்க. ஹீரோயின் பாட்டுக்கு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டா. எனக்காக ஒரே ஒரு சான்ஸ், இந்த ஒரு டைம் கொடு, இதுக்கப்புறம் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ பாட்டுக்கு அழுதுகிட்டே இருக்கா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்னடா டோட்டலா வேற மாதிரி பேசுறான்னு. சரி
ஓகே உனக்கான வாய்ப்பை தரேன்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பரை தூக்கி போட்டு அந்த பக்கம் போக ஹீரோயின் அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு ஒன்றும் புரியல. முதல்ல குழந்தைய சரி பண்ணணும், அதுக்கப்புறம் அவன் மனசுல இடம் பிடிக்கணும். என்னோட லவ் உனக்கு மட்டும்தான், உன்னை தவிர இன்னொருத்தர் என் லைஃப்ல நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பொண்ணை கரெக்ட் பண்ணலான்னு போக அந்த பொண்ணு இவளை பார்த்து பயந்து ஓடுது. ப்ளீஸ் போகாதன்னு சொல்ல அந்த பொண்ணு ஒரு பொம்மை விளையாண்டுட்டு இருக்கா, அதை தூக்கி கீழே போட்டுட்டு ஓடி போயிடுச்சு. இவளை பார்த்து பயம். அதுக்கப்புறம் உள்ள போய் விளையாண்டுட்டு இருக்கா, அந்த பொண்ணு பேசாது, மியூட்டு. ஸோ இவ கரெக்டா உள்ள போறா. இந்த பொம்மையை நீ விட்டுட்டு வந்துட்ட, உனக்கு கொடுக்கத்தான் நான் வந்திருக்கேன். அப்புறம் உனக்கு அடிபட்டிருக்கு, நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுவான்னு சொல்லி கேட்க அந்த பாப்பா கையை மட்டும் நீட்டுறா. சரி ஓகேன்னு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண கொஞ்சம் எரியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரியான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு கையை அப்படி தொடலான்னு போக அந்த பாப்பா மறுபடியும் பயப்படுது. பயந்து போய் சரி விடு நான் தொட மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியே போய் நின்று பார்த்துட்டு அழுதுட்டு நிற்கிறா. ஹீரோ அதை பார்த்துட்டு நீ எல்லாம் திருந்த மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு போறா. ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்கு முன்னாடி போய் நின்ட்டா. நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றேன்ல, எனக்கு என்ன நடந்தது என்னன்னு புரியல, இன்னும் நீ என்ன லவ் பண்றியான்னு நான் தெரிஞ்சுக்கணும். லவ் பண்றியா இல்லையா சொல்லுன்னு ஹீரோயின் கேட்குறா. உன்னை நான் லவ் பண்ணா இப்போ என்ன, இல்லைன்னா என்ன, எதை பத்தி நான் பேச விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான். பட் உன் மனசுல நான் இருக்கேன் உண்மைதானேன்னு சொல்ல கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுக்காக க்ளோஸா போக ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோட காதெல்லாம் அப்படி பிளஷ் ஆகி ஒரு மாதிரி செவந்து போச்சு. ஹீரோயின் அதை வாட்ச் பண்றா. என்னை பிடிக்காத மாதிரி அவன் காட்டினாலும் அவன் மனசுல நான் இருக்கேன், அவன் கண்ணே அதுக்கான பதில சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹீரோவை அப்படியே ஹாக் பண்ணிக்கிறா. உனக்கு என்ன பிடிச்சிருக்கு உண்மைதானே, உண்மையை சொல்லிடு, நான் உன் பக்கத்துல வரும்போது ஃபீல் பண்ணேன், உன் மனசுல நான் இன்னும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹாக் பண்ண ஹீரோ டக்குன்னு கை எடுத்து விட்டான். இங்க பாரு, இதுக்கப்புறம் என் பக்கத்துல நீ வராத, உன்னை நான் ஏத்துக்கணும்னா முதல்ல என் குழந்தை உன்னை ஏத்துக்கணும்னு சொல்ல டக்குன்னு ஹீரோக்கு ஒரு கிஸ் பண்ணிட்டு அந்த பக்கம் ஹீரோயின் போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ உட்காந்து ஏதோ வீடியோ பார்த்துட்டு இருக்கா, எங்களோட வெட்டிங் வீடியோ, அதாவது ப்ரப்போஸ் பண்ணது, கல்யாணம் பண்ணது. எப்பயுமே நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுவேன், என்னோட லவ் உனக்கு மட்டும்தான் ஹீரோயின் சொன்னது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு ஹீரோக்கு. ஒரு குட்டி பிளாஷ்பேக்கையும் யோசிச்சு பார்க்குறான். நீங்க பாரு, என் லைஃப்ல நீ வரவே வேணாம், உன்னை எனக்கு பிடிக்கல, உன் ஃபேமிலி எனக்கு பிடிக்கல, உன்னை மாதிரி ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது, நான் செத்து போயிடுவேன், ஒழுங்கா என்னை விட்டு போயிடு, இந்த குழந்தை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி இவ பாட்டுக்கு எது எதுவும் ஒளறி இருக்கா. இது எல்லாத்தையும் கேட்குற ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ என்ன அவ வேற மாதிரி இருக்கான்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பாப்பா தூக்கிட்டு போக ஹாய் உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன் வாங்க சாப்பிடலான்னு சொல்லி காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு கூப்பிட சாப்பிடலான்னு சொல்லி பாப்பாவையும் கூட்டிட்டு வரான். நான் அவனை கூட்டி விடுறேன்னு சொல்ல உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு சொல்ல இங்க பாரு நீ கொஞ்சம் அமைதியாரு, நான் வேணா அவளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகவான்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. இவளெல்லாம் உன்கிட்ட விட மாட்டேன்னு சொல்ல பாப்பா ரொம்ப பயந்துக்கிட்டு அப்பாவோட கையை பிடிச்சிட்டு இங்க இருக்க வேணாம் ப்ளீஸ் போயிடலாங்கிற மாதிரி அழுகுறா. சரி உனக்கு நான் வெளியே கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி தரவா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கிட்டு ஹீரோ போக ஹீரோயினுக்கு அப்செட்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறா. ஏண்டி அவ்வளோ ஈஸியா உன்னை ஏத்துப்பானா, நீ சொல்லு, அவன் வேற ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவன் கூட போயிட்டு திரும்ப உன்கிட்ட வந்தா நீ ஏத்துப்பியா, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், முதல்ல பாப்பா மனசை மாத்து, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பாப்பா இப்போவும் அம்மா வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், யூஸ்வலாக ஜியாங் அங்கே தான் விட்டுட்டு போவான்னு சொல்ல சரி என் அம்மா வீட்டு தானேன்னு சொல்லி வேகமாக வீட்டுக்கு வரா. கதவை தட்டுன்னு அப்பா வந்து நிற்கிறாரு. அப்பா அப்படின்னு சொல்ல ஒழுங்கா ஓடிடுங்கிற மாதிரி அப்பா அந்த பக்கம் திரும்புறாரு. அப்பா என்னப்பா இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் அப்பா இவ்வளோ விழுந்து விழுந்து கவனிச்சிருப்பாரு. அது எல்லாமே ஹீரோயினோட கண்ணு முன்னாடி வருது. அப்படி இருந்து அப்பாவா இப்படி இருக்காருன்னு சொல்ல அம்மா வந்து நிற்கிறாங்க. அம்மா நீ என்னம்மா இப்படி இருக்க, ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் க்ளோஸாக போகிறா. ஒன்றுமே புரியல அவங்க ரெண்டு பேருக்கும். இவனோட டோட்டலாக வேற மாதிரி பேசுறான்னு, இதுக்கு முன்னாடி வேற மாதிரி எப்பயுமே சிடு சிடுன்னு இருப்பாளேங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க என் பாப்பாவை பார்க்கறக்காக தான் இங்கே வந்தேன், என்னை புரிஞ்சுக்கோங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு, இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போறா. பாப்பா அங்கே விளையாண்டுட்டு இருக்கா. பாப்பா பக்கத்தில் போக அம்மா அப்பா கிட்ட அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இப்போ அவள் மாறிட்டான்னு நினைக்கிறேன், அவள் பார்த்தா புதுசாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல அப்பாவுக்கு இவன் மேலே நம்பிக்கையே வரல. அதுக்கப்புறம் அப்பா சமைச்சு முடிக்க அம்மா அவனை கூட்டி விடுறேன்னு சொல்லி பாப்பா கூட்டி விட்டுட்டே இருக்க ஹீரோ கரெக்டாக வரான். ஹீரோ வந்ததை பார்த்து பயந்து டக்குன்னு கையில் எடுத்த சாப்பாடு கீழே போட பாப்பாவோட காலில் விழுக பாப்பா அழுகுறா. இதை பார்க்குற ஹீரோக்கு செம டென்ஷனு. உன்கிட்ட எப்பயுமே இதே பிரச்சனை தான், அவளை கஷ்டப்படுத்திட்டே இருப்பியா, ஏற்கனவே கையை உடைச்சேன் இப்போ காலை உடைக்க போறியான்னு சொல்லிட்டு இருக்க பாப்பா ஹீரோயினோட கையை பிடிக்கிறா. அவங்க ஒன்றும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பிடிக்க அப்பாவுக்கு புரியுது. சரி ஓகே பரவாயில்ல இவ்வளோ போகலான்னு சொல்ல எங்க கூட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அம்மா கூப்பிட்றாங்க. இல்லை எனக்கு பசிக்கலன்னு சொல்ல இந்த டைம் அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, சடனாக திடீர்னு உங்களை பார்த்தோன்னே தான் கீழே விழுந்துச்சு சாப்பாடுன்னு சொல்ல சரி நான் வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் போகிறேன். எதுவுமே பேசல. சாப்பிடாம போறீங்களேன்னு சொல்லி அம்மா கேட்க ஹீரோனுக்கு பசிக்கல நான் வீட்டுக்கு போறேன் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போக ஹீரோயின் பார்த்துட்டே நிற்கிறா. சரி போறேன் நானும் இதுக்கு மேலே இங்கே இருக்க மாட்டேன், அப்புறம் வரேம்மா பாய்ன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அவளும் பாப்பாவோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த பக்கம் போறா. பாப்பா கிட்ட கேட்பா, நான் இங்கேயே இருக்கவான்னு. பாப்பாவும் ஓகே சொல்ல அதுக்கப்புறம் போயாச்சு. அப்புறம் அங்க போனதுக்கு அப்புறம் நாளைக்கு தியாங் ஃபேமிலியில ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு நீயும் வரணும் அப்படிங்கிற மாதிரி பாப்பா கிட்ட சொல்ல, நானும் வருவேன்னு ஹீரோயின் சொல்லிப்பா. நீ ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, நீயும் வரணும் அப்படிங்கிற மாதிரி பாப்பா சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி ஹீரோ ஓகே சொல்லிட்டான். ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வரதை பார்த்துட்டு ஹீரோக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். ரொம்ப கியூட்டா அழகா இருப்பா. வெட்டிங் டே அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நெக்லஸ் இல்லாம ஹீரோயின் வருவா. எதுவும் மிஸ்ஸிங்னு சொல்லி ஹீரோவே அப்படியே நெக்லஸ்லாம் போட்டுவிட்டு எப்படியாவது இவனை கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி ஹீரோயின் பிளான் பண்ணிட்டு ஹீரோ கூட அப்படியே கிளம்பியாச்சு. 3 பேரும் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஹீரோயினை பார்த்தனே ஆஹா இவளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க, அங்க ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்றா. ஹீரோக்கு ஒரு ஸ்டெப் மதர் இருப்பா. அவங்களோட பொண்ணு கிடையாது, ஆக்சுவலி அவங்களோட அக்கா அந்த மாதிரி ஒருத்தவங்களோட பொண்ணு தான். எப்படியாவது ஹீரோ கூட கோத்து விடணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க, இங்க ஹீரோயினுக்கு தெரியுது எல்லாமே. தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அக்செப்ட் பண்ணுவாளா? என் ஹஸ்பண்ட் கூட நான் வந்திருக்கேன், உனக்கு என்னடி வந்துச்சு, என்னை பத்தி தப்பா பேசுறேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு பல்ப் கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்க வந்து நிக்கிறா. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க, அங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவங்க 2 பேரும் தனியா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அவன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்காடா? ஒரு ப்ராஜெக்ட்காக தான் அவங்க கூட நல்ல விளையாட்ட நடிச்சுட்டு இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இங்க யுவான் வரான், அதுக்காக கூட அவங்க வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அதை பத்தி எனக்கு தெரியலடா, பட் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையாவே அவ திருந்திட்டாளா இல்ல நடிக்கிறாளான்னு எனக்கு தெரியல. பட் எதுவா இருந்தாலும் இப்ப நான் நிம்மதியா இருக்கேன்னு சொல்ல, இந்த மாதிரி ஒரு லைஃப் உனக்கு தேவையா? பேசாம இந்த லைஃப்ல இருந்து வெளியே வாடா, அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருப்ப. அவளை நினைச்சு எப்ப பார்த்தாலும் ஃபீல் பண்ணிட்டே இருக்காதுன்னு சொல்லி ஃப்ரெண்டு ரொம்ப ஃபீல் பண்றான். பட் நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல லவ் அதிகம், அதனால அவ்வளவு ஈஸியெல்லாம் அங்க இருந்து வெளியே வர மாட்டான். அப்படியே அமைதி யோசிச்சிட்டே இருக்க, அவளை பாரு டோட்டலா வேற மாதிரி இருக்கான்னு சொல்ல, பாப்பாக்கு கேக் ஊட்டி விடுறது சாப்பிட்றதுன்னு சொல்லி ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா ஹீரோயின். இதெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரெண்டுக்கே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. வர வர 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டீங்க போல இருக்குன்னு ஹீரோயின் கேட்க, சாரி ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, இப்போ தாண்டி க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும், முதல்ல இவன் அக்செப்ட் பண்ணாதானே இவங்க அப்பா என்னை ஏற்றுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோ அந்த பக்கம் போகிறான். இங்கே பாரு அவன் போயிட்டான், எப்படியாவது சீக்கிரம் அவனையும் கரெக்ட் பண்ணி பாப்பாவையும் கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் அங்கே பார்த்தா திடீர்னு புயல் காற்று வர மாதிரி இருக்கு. யாரோ ஒருத்தன் வரானா, அவன் வேற யாரும் இல்லை அந்த யுவான் தான். நம்ம ஹீரோயினுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்காக போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாள், அந்த யுவான் அங்கே வரான். இங்கே பாத்தியா யுவான், இவன் பின்னாடி தான் நீ அலைவேன்னு சொல்லிட்டு, பாப்பாவா நம்ம அங்கே போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு பாப்பா கூட்டிட்டு போக ஹீரோயின் அங்கே நின்றுட்டு இருக்க. ஹீரோனோட பக்கத்துல அந்த யுவான் வரான். என்ன எனக்காக இந்த பார்ட்டிக்கு வந்தேன்னு சொல்லி கேட்க, உனக்காகவா? உனக்காக எதுக்கு நான் வர போறேன், நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் நடிக்காது, எனக்கு தெரியலையா, என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவன் பேசுறான். இங்க பாரு வாயை மூடு, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தை இருக்கு, என்னோட லைஃப் எனக்கு நிம்மதியா இருக்கு, வந்து மறுபடியும் தொல்லை பண்ண அவ்வளவுதாங்கிற மாதிரி கத்த அவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆகி கண்ணத்துல ஒரு அறைய, எனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியல, என் பின்னாடி எதுக்குலாம் சுத்துற, ஹலோ நீதாம்மா என் பின்னாடி சுத்திக்கிட்டே இருப்ப, மறந்துட்ட போல இருக்கு, நான் இல்லைன்னா உனக்கு வாழ்க்கையே இல்லை, நான் தான் உனக்கு ரொம்ப அழகு, என் கூட தான் இருப்பேன்னு சொல்லி சொன்னதெல்லாம் நீதான், மறந்துட்டியான்னு சொல்லிட்டு பக்கத்துல போக ஹீரோயின் சிரிக்கிறா. இதுக்கு மேல ஏதாவது பேசினா அவ்வளவுதான்னு சொல்ல, என்னடி ஓவரா பண்ணன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறான். கரெக்டா அந்த கையை பிடிக்க நம்ம ஹீரோ வந்துட்டான். ஹீரோ சும்மா இருப்பானா, இவ ஏன் பொண்டாட்டி, அதான் சொல்லிட்டால என்னதான் பிடிக்குதுன்னு, அப்படிதுக்கு அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க, உன் வேலையை மட்டும் நீ பாருன்னு சொல்ல, ஓகே ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் போயிட்டான் யுவானு. ரொம்ப தேங்க்ஸ் என்னை சேவ் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்ல, ஸோ நீங்க ப்ராஜெக்ட்காக தான் வந்திருக்கியா, அவன் தான் உன்னை இங்க வர சொன்னானா, அவன் எதுக்கு நீங்க வர சொல்றான், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, இப்பதான் அவனை பாக்குறேன்னு சொல்ல, என்னது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு பாப்பா கிட்ட ஓடி போயிட்டா. பாப்பா கேக் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே ஹீரோயின் ஓட்டி விட அப்படியே ஹாப்பியா இருக்கு. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோட அப்பா அம்மா 2 பேரும் அங்க வந்து நிக்கிறாங்க. ஹீரோக்கு அவங்க அப்பாவை சுத்தமா பிடிக்காது. 2வது கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஹீரோவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. ரொம்ப பாசமாவே இருக்க மாட்டாங்க. பழி வாங்கறதுக்காக ஒன்னொன்னு பண்ணிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோயினுக்கு தெரியும்ல. ஸோ எங்க அப்பா வேணும்னே ஹீரோயினையும் அந்த பாப்பா பேச வரல அப்படிங்கறக்காக ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேச ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஹீரோ வேற கரெக்டா வரனா, என் பொண்ணை பத்தி பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்க, அந்த பொண்ணுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு பேச்சு வருதா, உன்ன மாதிரி தானே அவளும் இருப்பா அப்படின்னு சொல்லி பாப்பாவை பத்தி தப்பா பேசிட்டே இருக்காரு கண்டினியூவா அப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என் பொண்ணை பத்தி ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம என் ஹஸ்பண்டை பத்தி பேச நீங்க யாரு, இது ஜியாங் ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படிங்கறனால தான் நாங்க இங்க வந்திருக்கோம், இல்லைன்னா வரமாட்டோம். அவ்வளோ இன்சல்ட் பண்றவர் எதுக்காக எங்களை இன்வைட் பண்ணணும்னு சொல்ல, ஏய் உனக்கு வாய் கொஞ்சம் ஓவர் அப்படின்னு சொல்லி அப்பா பேச வராரு. டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. இதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டை பத்தி என் குழந்தைய பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கடுப்பா பேச அப்பாவுக்கு நெஞ்சில கையை வச்சுட்டாரு. என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியாம ஃப்ரெண்டு பசங்க எல்லாம் பார்த்து அப்படியே ஹீரோயின் உண்மையா இல்ல பொய்யான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க, இதுக்கு மேலே இந்த பார்ட்டியில நம்ம இருக்க வேணாம் போலான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினோட கையை பிடிச்சி கூப்பிடுறான். இரு வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் ஜியாங் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நீங்க இல்லைன்னா எங்களை பத்தி தப்பா பேசுவாங்க, ஒழுங்கா இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் போ அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்றாரு. தேவையே இல்லை உன் ஃபங்க்ஷன், நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வர, கொஞ்சம் மெதுவாக நடங்க, என்னால் நடக்க முடியலன்னு ஹீரோயின் சொல்ல, சாரி தெரியாம கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நான் உன்னோட ஒய்ஃப் தானே, அது மட்டும் இல்லாமல் உன் அப்பா கிட்ட உன்னை பற்றி கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன், உன் அப்பா கிட்ட மரியாதை இல்லாமல் பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோவோட கையை பார்க்குறா. அதுக்கப்புறம் அப்படியே ஓடி வந்து பாப்பா 2 பேரோட கையும் பிடிச்சிக்கிறா. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஹீரோக்கு. அப்புறம் சரி வா அப்படின்னு சொல்லி 2 பேரும் வீட்டுக்கு போக, பாப்பாவுக்கு ஸ்டோரி எல்லாம் சொல்லி கொடுக்க, பாப்பா எனக்கு கிஸ் பண்ணுன்னு சொல்கிறா. அப்பா கிட்டையும் கிஸ் கேட்க 2 பேரும் கிஸ் பண்ணலான்னு வர, பாப்பா டக்குன்னு நகர்ந்துக்கிட்டா. அப்படியே 2 பேரும் மண்டையில் இடிச்சுக்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போயிட்டா. அடுத்த நாள் மார்னிங் பார்த்தா பாப்பா உட்காந்து அழுதுட்டு இருக்கா கிண்டர் கார்டனில். ஃபோன் வருது, ஹீரோயின் வேகமாக போய் கூப்பிட போகிறா. என்னாச்சு என் பாப்பாக்குன்னு சொல்லி கேட்க, அப்பதான் அங்கே இருக்க டீச்சர் சொல்கிறாங்க, இவ கையில் இருக்க பொம்மையை ஒரு பையன் எடுத்தான். ஸோ அந்த பையன்கிட்ட சண்டை போட போக அந்த பையன் பிடிச்சி தள்ளி விட்டான்னு சொல்ல டென்ஷன் ஆச்சு ஹீரோயினுக்கு. ஐயோ அடிபட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க, அந்த பையனோட அம்மா வந்து என்னாச்சுமான்னு சொல்லி கேட்க, அம்மா நான் அந்த அம்மா வின் பண்ணேன், அவளை நான் அடிச்சிட்டேன்னு சொல்லி பெருமையாக பேசுகிறான். இதை கேட்குற அவங்க அம்மாவுக்கு டென்ஷன்லாம் ஆகலை. கூல அப்படியான்னு கேட்டுட்டு இருக்க, ஹீரோயின் பக்கத்தில் போய் என் பொண்ணை அடிச்சிருக்கான், இவனுக்கு எவ்வளோ திமிரு, மேனஸ்னா என்னன்னு சொல்லி தர மாட்டீங்களா, அவகிட்ட பொம்மை பிடிங்கி அவளே அடிச்சிருக்கான்னு சொல்ல, அவனால தான் பேச முடியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்ல, உன் பொண்ணு ஊமையான்னு சொல்லி தப்பா பாப்பாவை பற்றி பேச டென்ஷன் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி, பாப்பா நீ காதை முடிக்கன்னு சொல்லி அவ கண்ணத்திலே ஹீரோயின் ஒரு அறாறைய, என்ன தைரியம் தான் என்னை அரைஞ்சிருப்பேன்னு சொல்ல ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்க, ஹீரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வரான். ஹீரோவை பார்த்துனே அப்படியே அந்த லேடி டோட்டலாக மாறிட்டா. மிஸ்டர் ஜியாங் நீங்களான்னு சொல்ல, என் ஒய்ஃப் மேலே கை வச்சிட்டா பார்த்துட்டு சும்மா இருப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆவா இவங்களோட ஒய்ஃபா, தெரியாது தெரியாமல் நான் தப்பாக பேசிட்டேன்னு சொல்லி, மேடம் ஐம் சாரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுன்னு கெஞ்சிரா. இதுக்கு மேலேயே அந்த ப்ராஜெக்ட்டு உன் ஃபேமிலிக்கு உன்னோட ஆஃபீஸ்க்கு கிடைக்கும்னு நினைக்காத, இதோட உனக்கு எனக்கு எல்லா ரிலேஷன்ஷிப்பும் முடிஞ்சுதுன்னு சொல்லிட்டு பாப்பாவை போய் பார்க்க, ஐயோ டோட்டலாக எல்லாம் மாறிடுச்சேன்னு சொல்ல, என் ஹஸ்பண்ட் கிட்ட க்ளோஸாக இருக்குன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக 2 பேரும் போயிட்டாங்க. அதுக்குள்ளே அந்த லேடிக்காக ஹஸ்பண்ட் கிட்டேருந்து ஃபோன் வருது, உன்னால் வர ப்ராஜெக்ட் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, நீ அப்படியே போயிரு வந்துடாதுன்னு சொல்லி அந்த ஆள் பாட்டுக்கு கத்திட்டே இருக்கா. ஐயோ இல்லை என்னை மன்னிச்சிருன்னு இவ கத்திட்டே இருக்கா. ஃபோனை வாங்கிட்டு செக்யூரிட்டி அந்த பக்கம் போக, அட பாவி இவனால எல்லாமே மாறிடுச்சேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்புறம் வீட்டுக்கு ஹீரோயின் 2 பேர் வராங்க. ஹீரோயினுக்கு நல்லா இடுப்பு வலிக்குது, ஐயோ இடுப்பு வலிக்குதுன்னு சொல்ல மருந்து போட்டு விடுறதா ஹீரோ பக்கத்தில் வரான். ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை நான் மருந்து போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போக 2 பேரும் கிஸ் பண்ணா அப்படிங்கிற மாதிரி க்ளோஸாக வராங்க. அந்த டைம்னு பார்த்து பாப்பா வந்து நிற்க, அந்த கிஸ் மிஸ் ஆயிடுச்சு. வாடா போலான்னு சொல்லி பாப்பா தூக்கிட்டு தூங்குறதுக்காக கூட்டிட்டு போயிட்டா. பட் நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்புறம் பார்த்தா பாப்பாவை விழுந்து ஹீரோயின் கவனிக்க, இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. 2 பேரும் ஒன்றா தான் தூங்கிட்டு இருக்காங்க. தூங்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு கனவு, நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வந்துருன்னு யுவான் கூப்பிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நீ என்னோட லைஃப்ல இல்லாமல் இருந்தால் தான் யுவான் எனக்கு கிடைப்பான் போ அப்படின்னு சொல்லி பாப்பாவை மாடியிலிருந்து தூக்கி போட்டது, இது எல்லாமே கனவுல வருது ஹீரோயினுக்கு. அதுக்குள்ளே ஹீரோயினுக்கு ஃபோன் வருது அவள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து, சீக்கிரம் வாடி ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குன்னு. சரி ஓகேன்னு சொல்லி காலையிலே கிளம்பி வந்து பார்த்தா ஒரு ஃபோட்டோகிராஃபி, அதுக்காக தாண்டி கூப்பிட்டேன்னு சொல்ல, நானு சொல்ல லீடிங்கான ஆக்டர்ஸ் போல மாடல் போல இந்த பொண்ணை ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுக்க, ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் கிடைக்க மாட்டாங்களா, இது யார் அப்படின்னு சீப்பான பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டியான்னு சொல்லி அந்த ஆக்டர் ஓவராக பேச, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இவ ஃபிலிம் ஃபோட்டோகிராஃபியில் வின் பண்ணியிருக்கா அவார்டு, ஸோ நேஷ்னல் லெவலெல்லாம் வின் பண்ணியிருக்கான்னு சொல்ல, ஆமாம் இவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, நல்லா ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு தோணுது, ஆல்ரெடி உங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன்னு அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஆக்டர்ஸ் அந்த பக்கம் போக, என்னடி சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்ல, ஆமாம் நீ நிறைய அவார்ட்லாம் வின் பண்ணியிருக்க, உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபோட்டோகிராஃபினா, பட் உன்னால் உன்னோட கெரியரை ஹேண்டில் பண்ண முடியல, ஸோ அதனாலன்னு சொல்ல லைட்டாக தலை வலிக்க ஆரம்பிச்சிச்சு ஹீரோயினுக்கு. எனக்கு தலை லைட்டாக வலிக்குதுன்னு சொல்ல, நான் வேணா கேன்சல் பண்ணிடுவான்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேட்குறா. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லி போய் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறா. ஃபோட்டோஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த லேடி பார்த்துட்டு நீ கூட பர்மனெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி கேட்க, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அப்படியே தூங்கிட்டா கவுச்லேயே. அப்புறம் ஹீரோ வேற ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அங்கே வரான். ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரின்னு ரூமுக்கு கூட்டிட்டு போறா. ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி ஹாஃப் போதையில இருக்கான். பக்கத்துல க்ளோஸா பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. கிஸ் பண்ணலான்னு போக ஹீரோ டக்குன்னு முடிச்சிட்டான். ஐயோ முடிச்சிட்டானேங்கிற மாதிரி பயமா இருக்கு. அந்த பக்கம் போகலான்னு சொல்லி திரும்ப டக்குன்னு ஹீரோ கையை பிடிச்சி ஒரு செகண்ட் ஹீரோயினை பார்க்க அப்படியே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. டோட்டலா எல்லாமே வேற மாதிரி இருக்கு. ஹீரோ அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோட மனசுல இன்னும் ஹீரோயின் மட்டும்தான் இருக்கா. ஸோ அவ கையை பிடிச்சிட்டு அப்படியே அவளை ஹக் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டான். என்னை விட்டு நீ போயிடாத, நான் எப்பயுமே உன் கூடயே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவன் ஏன்டா இப்படி இருக்கான், எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் ஏன் இந்த மாதிரி தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் திரும்ப திரும்ப யோசிச்சிட்டே இருக்க. ஹீரோ ரொம்ப எமோஷனலா ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு கண்டினியூவா அழுதுட்டே இருக்கான். ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ
ஹீரோவை பார்க்குறான். நீ நீ எப்பயும் என்னை விட்டு போக மாட்டேன். நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுவேன். உன்னை தவிர வேற யாரையும் நான் லவ் பண்ண மாட்டேன். என்னோட லைஃப் முழுக்க நீ மட்டும்தான்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு அப்படியே கிட்ட போக 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. அடுத்தது மார்னிங் பார்த்தா பெட்டில் 2 பேரும் ஆப்போசிட்டில் படுத்திருக்காங்க. ஹீரோ தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு ஹீரோயினை பார்க்க கையை லைட்டாக லிப்ஸ் கிட்ட போக டக்குனு ஹீரோயின் எழுந்துச்சு நிற்கிறா. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உன் மனசில் நான் இருக்கேன், அது உண்மைதானே, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ எதுவுமே பேசாமல் எந்திரிக்கிறான். ஸோ 2 பேரும் பேசிட்டு இருந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கு ஹீரோட கண்ணு முன்னாடி வருது. எனக்கு டைவர்ஸ் வேணும், உன்ன மாதிரி ஒருத்தவங்க கூட என்னால் வாழவே முடியாது, உன் ஃபேமிலியை பற்றி தெரிஞ்சிருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு இவன் சொல்லியிருப்பா. ஸோ அதெல்லாம் ஹீரோட கண்ணு முன்னாடி வர, உனக்கு தான் என் ஃபேமிலியை பற்றி தெரியுமே, ஸோ குழந்தை கூட பெற்றிருக்க மாட்டேன்னு சொன்னேன், இப்போ மட்டும் நான் உனக்கு வேணுமா, வேணாம், இது இதோட முடிச்சது தான் நல்லது, என் மனசில் நீ இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அந்த பக்கம் போக, ஒரு நிமிஷம் இரு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்பயும் சொல்கிறேன் எப்பயும் சொல்கிறேன், என்னோட 18 வயசுலேயும் 24 வயசுலேயும் சரி, நீ மட்டும் தான் என்னோட லவ்னு சொல்லி ஹக் பண்ண. ஹீரோ அந்த பக்கம் போக ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, அமைதியாக உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா பாப்பாவும் ஹீரோயினும் ரொம்ப இன்வால்மெண்ட்டோட படிச்சுட்டு இருக்காங்க. கிண்டர் கார்டன் போகணுவான்னு சொல்லி கூப்பிட, பாப்பா நான் வரமாட்டேன், அம்மா கூட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. இதை கேட்டுட்டு என் கூடயே இருக்கட்டுமே, நான் தான் வீட்டில் இருக்கேன் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, நான் இப்போ பிஸியாக இருக்கேன், என்னால் வந்து பாப்பாவை பார்க்க முடியாது, நான் ஒரு ட்ரிப்புக்கு வேற போகணும், ஸோ அதனால் அவளை கிண்டர் கார்டன் விட்டால் தான் சேஃப்டி அப்படின்னு சொல்ல, நான் இருக்கேன் இல்லை இன்னைக்கு ஒரு நாள் மட்டுமாவது நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. சரி ஓகே, உன்னோட ஆசைப்படி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவங்க இருக்கட்டும், நாளைக்கு கண்டிப்பாக கிண்டர் கார்டன் போயே ஆகணும்னு ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டுட்டு பாப்பா சரி ஓகேன்னு தலையாடுறா. ஹீரோயினுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு, என்னடா அது இவன் ட்ரிப்பு போகிறேங்கிறான் என்னை விட்டு போகிறேங்கிறானேன்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, பாப்பா டக்குன்னு போய் ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிறா. ஹீரோயினுக்கு ஹாப்பியாக இருக்கு, அம்மா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இதுக்கப்புறம் அம்மா உன்னை பத்திரமா பார்த்துப்பேன், உனக்கு எதுவுமே நடக்காது, உன்னை இன்னும் ரொம்ப க்யூட்டாக நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க போலாம் ஈவினிங்னு சொல்லி 2 பேரும் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த யுவான் வந்து நிற்கிறான். பாப்பாவோட கணத்தை பிடிச்சிக்கல, போட அந்த பக்கம்னு பிடிச்சி தள்ளி விட்டா ஹீரோயின். ஏண்டி என் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருப்பேன், என்னை தான் ரொம்ப பிடிச்சது, நான் தான் ரொம்ப அழகு, என் கூட தான் ஒன்றா இருக்க போகிறேன், வாழ போகிறேன், டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னை பார்த்து ஓடி போறியா, நீ என்ன ட்ரிக்கு பிளான் பண்ணன்னு எனக்கு தெரியும், சொல்லுன்னு சொல்லி பக்கத்தில் போக, இதுக்கப்புறம் என் பக்கத்தில் வந்தா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்கு ஹீரோயினுக்கு. ஹீரோயின் அப்படியே அரைகிற மாதிரி போகிறா. அவன் ஜொல்ல ஊற்றிட்டு பின்னாடியே வரான். வாமா நம்ம அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லி பாப்பாவை கூப்பிட்டுட்டு அப்படியே போக, இது எல்லாத்தையும் ஹீரோ மேலே நின்று பார்க்குறான். ஹீரோக்கு லைட்டாக ஹீரோயின் மேலே நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்காக பார்த்து பார்த்து சாப்பாடு ரெடி பண்ணேன், சாப்பிடுங்க. அப்புறம் ஒன்று, அவன் வருவான்ல எனக்கு தெரியாது, நானாக தான் வந்தேன்னு சொல்ல, ஒரு பிஸ்னஸ் வேலையாக தான் அவன் இங்கே வந்தான், அவன் கிளம்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருக்கான் ஹீரோ. பாப்பா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்ல, ஹீரோயின் நீ சாப்பிட்டேன்னு சொல்ல, நான் சாப்பிட்டேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோக்கு லைட்டாக இருமல் வருது. அப்புறம் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு சரி போகலான்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு வராங்க. நாளைக்கும் வருவியான்னு சொல்லி பாப்பாவை பார்த்து கேட்க, நாளைக்கு தான் அவளுக்கு கிண்டர் கார்டனில் விட சொல்லிட்டீங்களே, ஸோ நான் வேணா வரேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் சொல்ல, சரி ஓகேன்னு ஹீரோன்னு சொல்கிறான். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது. உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும், உங்களோட ஃபோட்டோகிராஃபிஸ் எல்லாம் பார்த்தோம், உங்களை எங்கள் ஆஃபீஸில் ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அதுக்காக உங்களை நாங்கள் இன்டர்வியூக்கு வர சொல்கிறோம், வரீங்களான்னு சொல்லி கேட்க, சரி ஓகேன்னு ஹீரோயின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் மீட் பண்ண போகிறா. ஹீரோக்கு தெரியாமல் எப்படியாவது வேலை வாங்கி அவனுக்கு ஃபினான்ஸியலாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலான்னு நினைக்க, அப்புறம் அந்த லேடி வந்து இந்தாங்க இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு நீங்கள் யுவான் ஃபேமிலி சேர்ந்தவங்களான்னு சொல்லி கேட்க, இல்லையே யுவானுக்கும் எங்கள் ஆஃபீஸ்க்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு அந்த லேடி சொல்ல, சரி ஓகேன்னு செக் பண்ணி பார்க்குறா. 1 மில்லியன் சம்பளம் போட்டிருக்கு. 1 மில்லியனா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்கள் ஃபோட்டோகிராஃபிக்கு கண்டிப்பாக வர்த்து தானே சொல்ல, அவளும் சரி ஓகேன்னு சம்பளத்தை பார்த்துட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டா. அப்புறம் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் அங்கே வராங்க. ஏய் இது அந்த யுவானோட அசிஸ்டன்ட் தானே, இவன் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி ஹீரோ பார்க்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஹீரோ கிட்ட இது எப்படியாவது சொல்லணும், ஆனால் இப்போ சொன்னால் பிரச்சனை ஆயிடும், இப்போ சொல்ல வேணாம், அவனுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போய் சொல்லலான்னு சொல்லி ஹீரோக்காக ஒரு கிஃப்ட், ஒரு வாட்ச் வாங்கிட்டு வந்திருப்பா. ஹீரோ மீட் பண்ணலான்னு வர, இந்த அவனுக்காக கிஃப்ட்னு சொல்ல, எதுக்கு கிஃப்ட்னு ஹீரோ கேட்குறான். சும்மா பார்த்தே அழகாக இருந்தது வாங்கினேன், இதுக்கெல்லாம் ரீசெட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா, உங்ககிட்ட என்ன சொல்ல போறேன், ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அந்த பக்கம் போயிட்டான். அந்த வாட்ச் அவன் பிடிக்கலன்னு சொல்லிட்டான். அப்புறம் மார்னிங் கிண்டர் கார்டனுக்கு கூட்டிட்டு போறதுக்காக பாப்பாவை ரெடி பண்ணி ஹீரோ வச்சிருக்கான். ஹீரோயின் போறா, வா உன்னையும் ட்ரா பண்ணேன்னு சொல்ல, என்ன அங்கே இறக்கி விட்டுருங்க, என் சைக்கிள் அங்கே நிற்கிது, நான் அதிலே போய்க்கிறேன்னு சொல்ல, ஹீரோக்கு டவுட்டாக இருக்குது, இப்போ கூட அவன் என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாளேன்னு, என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா, ஒன்றும் இல்லை இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் படுக்கு குடுகுடுன்னு ஓடிட்டா. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா யுவான் கையில் பூவோடு இருக்கான். நீயாடா இது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் தான் உன்னை இங்கே வர வைக்கிறக்காக இதெல்லாம் பண்ணேன், இப்போ உனக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்ல, எனக்கு ஒன்று இந்த வேலை வேணான்னு போக, இரு நீ கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணியிருக்க, உனக்கு இந்த வேலை வேணானா நீ 50 மில்லியன் பணம் எனக்கு கொடுக்கணும், கொடுத்தா நீ இந்த வேலையை விட்டு போயிடலாம், அப்படி இல்லைன்னா என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்கா, என் கூட ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லி கேட்க, அப்போ தான் அந்த ஃபார்மை பார்க்குற 50 மில்லியன் பணம் போட்டிருக்கு பெனாலிட்டின்னு. ஐயோ கொடுத்துருக்க பீரியட்குள்ளே ஒர்க் பண்ணியே ஆகணும், வேறு வழி இல்லையேங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்க. அந்த
அந்த யுவான் க்ளோஸாக வரான். என் மேலே உனக்கு க்ரஷ் இல்லைனா நீ இங்கே ஒர்க் பண்ணுன்னு சொல்ல, அடுத்தது யுவானுக்கு ஒரு ஃபோன் வருது. நான் கொடுத்த வேலையை சீக்கிரம் முடியுன்னு. நான் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணேன். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. சே போய் போய் இவன் கூட எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் அப்படியே அங்கே வந்துட்டு இருக்கேன். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ கரெக்ட் பண்ணுறக்காக ஒரு பொண்ணு வருவாள்ல, அந்த பொண்ணு அங்கே இருக்கா. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அது இந்த ஆஃபீஸ்லன்னு சொல்ல, எனக்கு என்னமோ வேலை, உனக்கு என்ன வேலையை பார்த்துட்டு போடின்னு சொல்லி திட்டிட்டு அப்படியே ஹீரோயின் வந்துட்டா. ஹீரோ வேற ட்ரிப்புக்கு போயிட்டானா, பாப்பாக்கு வீடியோ கால் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கேன்னு சொல்லி தலையாட்டுறா. நீ மட்டும் தனியாக இருக்கேன்னு சொல்ல, இல்லை அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயின் குளிச்சுட்டு இருக்க ஃபோனை தூக்கிட்டு அப்படியே வந்துட்டா. அதை பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு ஹீரோக்கு. டக்குன்னு ஃபோனை கட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஹீரோயின் குளிச்சு முடிச்சுட்டு என்னை பார்க்கணுங்கிறக்காக கால் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாப்பாக்கு தான் கால் பண்ணேன், நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு சொல்லி கேட்க, அப்பயே ஹீரோயின் எந்த உண்மையுமே சொல்லலை. ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கு. இவ ஏன் கிட்ட மறைக்கிறாங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் இங்கே அப்படியே ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்கா. பட் நம்ம ஹீரோக்கு அதெல்லாம் கேட்கறதுக்கு தோணவே இல்லை. அப்படியே போன அந்த பக்கம் வைக்க, ஏன் அவன் ஒரு மாதிரி டல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க, ஹீரோக்கு போட்டோ ஒன்று வருது. அந்த யுவான் வேணும்னே ஹீரோயின் பக்கத்துல க்ளோஸா இருக்க மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அனுப்ப, இவ ஏன் கிட்ட மறைக்கிறா ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஃப்ளாஷ்பேக்கில் சண்டை போட்டது எல்லாமே ஹீரோட கண்ணு முன்னாடி வருது. எனக்கு டைவர்ஸ் வேணும், எனக்கு உன்னை பிடிக்கலன்னு ஒரு இடத்துலையுமே ஹீரோயின் காத்திருப்பா. அது எல்லாமே ஹீரோட கண்ணு முன்னாடி வருது. அதெல்லாம் யோசிச்சுட்டு அவளுக்கு எப்பயுமே எனக்கு பிடிக்காது போல இருக்கு, என்கிட்ட நடிக்கிறாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எத்த காட்டுறாங்க. ஹீரோயின் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. யுவான் வரான். யுவான் வந்து என்ன ஃபோட்டோ எடுன்னு சொல்ல, என் டைம் முடிஞ்சிச்சு போடா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அந்த பக்கம் கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து பாப்பா கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கா அம்மா வீட்டில். அப்புறம் ஃபோன் பண்ணி பேசுனியா ஹஸ்பண்ட் கிட்டன்னு அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மான்னு சொல்ல, ஏன்டி இப்படி இருக்க, உன் மேல கொஞ்சமாவது லவ் இருக்கணும்னா அடிக்கடி ஃபோன் பண்ணி என்ன பண்ணான்னு கேட்கணும், எப்போ வரான்னு சொல்லி கேட்க 2 நாள் ஆகுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் சரி சாப்பாடு ரெடி வான்னு அப்பா கூப்பிட ஏதோ வந்துட்டோன்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட போக காலிங் பெல் அடிக்கிற சத்தம். யாருன்னு போய் பார்த்தா யுவான் பை நிற்கிறான். உன்னை பார்க்கத்தான் வந்து பிஸ்னஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்ல, இங்கே பாரு ஒழுங்கா ஓடிடுன்னு கத்துறா. பட் அவன் போகிற மாதிரி தெரியல. இவ்வளோ தூரம் வந்துட்டேன், உன் அப்பாவோட சாப்பாடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் போல, சாப்பிட்டுட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு வேகமாக யுவான் உள்ள வரான். அம்மாக்கு அப்பாவுக்கு அதை பார்த்துட்டு சுத்தமாக பிடிக்கல. அந்த பாப்பாவுக்கு அதுக்கு மேலே கடுப்பாக இருக்கு. இந்தாங்க உங்களுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பாப்பாவோட பக்கத்துல போய் பாப்பா கிட்ட க்ளோஸா பேசலான்னு போக அம்மாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நாங்க சாப்பிட போறோம் அப்புறமா வான்னு சொல்ல, நானும் சாப்பிடதான் வந்திருக்கேன், அங்கிளோட சமையல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸா போறான். ஒழுங்கா என் பிள்ளை தொடர வேலை வச்சுக்காதங்கிற மாதிரி ஹீரோயின் பாப்பா மேல கை வைக்க போறான். அதை தடுக்கிறதுக்காக போய் கையை பிடிக்க கரெக்டா ஹீரோ அதே டைம்ல அங்க வந்து நிக்க, அது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஏதோ பேச வர, என் பொண்ணுக்கு எனக்கு இங்க எந்த வேலையும் இல்லை, நாங்க போறோம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஹீரோ போக, ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கங்கன்னு ஏதோ பேசலான்னு ஹீரோயின் வர, ஹீரோ பாட்டுக்கு போக ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயினும் போயிட்டா. எனக்கு பசிக்கல உனக்கு பசிக்கலன்னு அப்பா அம்மா சொல்ல, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி அந்த யுவான் அங்கே இருக்க சாப்பாடெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. அங்கே நடந்ததை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரிஞ்சுக்கோங்க, அம்மா கிட்ட கூட கேட்டு பாருங்க, அவன் ஏன் அங்கே வந்தான்னு எனக்கு தெரியாதுன்னு ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறா. இதுக்கு மேலே உன்னை பற்றி எதுவும் நான் தெரிஞ்சுக்க விரும்பல, தயவு செஞ்சு விட்டுரு, ஏற்கனவே என்னோட வாழ்க்கை முடிஞ்சுது, மறுபடியும் என்னை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒன்றும் பண்ணாதன்னு ஹீரோ ரொம்ப எமோஷ்னலாக பேச, அதை கேட்குற ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கு. நான் சொல்றது எப்போதான் புரிஞ்சுப்பேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஹீரோயின் போய் பக்கத்தில் உட்கார்றா. நான் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். என்னை சுற்றி என்ன நடந்தது தெரியுமா? நான் ஒரு வேலைக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணா, கடைசியில் அந்த யுவான் என்னை ட்ரிக்காக மாட்டி விட்டுட்டான். ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டேன், அந்த வேலை அவன் கிட்ட தான். அப்புறம் அந்த வேலையிலேருந்து நான் போகணுன்னா 50 மில்லியன் பணம் கொடுக்கணுமான்னு சொல்ல, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி ஹீரோ பணத்தை எடுத்து கொடுக்குறான். இதை கொடுத்துட்டு வேலையை விட்டு நின்றுன்னு சொல்ல, ஐயோ நம்மளோட காசை எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கறது எனக்கு விருப்பமே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்னால் அதை ஹேண்டில் பண்ணிக்க முடியும், நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியெல்லாம் அவன் பக்கத்தில் நான் போக மாட்டேன், ஏன்னா என் மனத்தில் நீ மட்டும் தான் இருக்க, உன்னை மட்டும் தான் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோயின் எமோஷனலாக பேச ஹீரோக்கு டென்ஷனாக இருக்குது. என் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குன்னா சொல்லு, என்ன நீ நம்புறேன்னா சொல்லு, நான் போகிறேன்னு சொல்ல, நம்புறேங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் அப்படியே ஹீரோட பக்கத்தில் க்ளோஸாக போகிறா. அதுக்கப்புறம் ஹீரோ நீ போய் தூங்க போகணும்னு சொல்ல, வேணும்னு எந்திரிச்சு போகிறவா காலில் அடிபட்டுச்சுன்னு அப்படியே நடிக்கிறா. ஹீரோ எங்கே அடிபட்டுச்சுன்னு சொல்லி கேட்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கா. நடிக்கிறியானின்னு சொல்லி கேட்க, எனக்கு வழி இல்லை, சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன்னு சொல்ல ஹீரோ லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். அப்புறம் ஹீரோயினை பார்த்து உண்மையாகவே என்ன உனக்கு பிடிச்சிருக்காங்கிற மாதிரி கேட்க ஹீரோயின் ஆமான்னு சொல்கிறா. அப்புறம் ஹீரோயின் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அங்கே யுவான் வரா. உன் ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது, உன்னை பார்க்கறதுக்கு தான் வந்தேன்னு சொல்ல, இங்கே பாரு ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது இருந்தால் பேசு, கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னா நான் இங்கேருந்து கிளம்பிட்டே இருப்பேன்னு சொல்ல, வேணும்னே ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக போய் உட்காந்து ஓவராக பேசிகிட்டே இருக்கான். இவனை எப்படி அனுப்புறதுன்னு ஹீரோயின் யோசிச்சிட்டே இருக்கா. கையில் காஃபி வச்சிருக்கா, பக்கத்தில் போக அப்படியே மூஞ்சில கொட்டி விட்டா. சாரி கை தவறி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நீ வேணா அப்படின்னு சொல்ல, டென்ஷனாக
அவன் எந்திரிக்கிறான். சுத்தி இருக்க ஆளுங்களாம் பார்த்துட்டு அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பக்கம் போக ஹீரோயினை பார்த்து கூட ஒர்க் பண்றவரு, நீ ரொம்ப அழகா இருக்க, இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் இன்னைக்கு டேட்டிங் போறேன், அது என் ஹஸ்பண்ட் கூடன்னு சொல்லி ஓவரா பேசுறா. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, சொல்லவே இல்லை. சரி டேட்டிங்க்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வேணான்னு சொல்லிட்டு கியூட்டா நான் ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ணிருக்கேன் போட்டு வான்னு சொல்ல, அதை சேஞ்ச் பண்றக்கா ஹீரோயின் அந்த பக்கம் போக ஹீரோ இங்க பிஸியா மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ள ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, டேட்டிங்க்கு போலாமான்னு. சரி ஓகே மீட்டிங் இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிட்டான். ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வெளியே வர, வா இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்ல, ஆனா டிரான்ஸ்பரண்டா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல, ஏன் நீ ரொம்ப கியூட்டா அழகா இருக்க, ட்ரெஸ்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு, இப்படியே போன்னு சொல்ல, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே நடந்து வந்துட்டே இருக்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ஃபேஸ் அப்படியே மாத்திட்டான். அதுக்கப்புறம் இவனை எப்படியாவது கரெக்ட் பண்ணும், என்ன பண்ணலாம், இவன்கிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருந்தாதான் இவன் நம்ம கரெக்ட் பண்ண முடியும். அந்த சீனியர் கொடுத்த ஐடியா படி எப்படியாவது பக்கத்துல போலான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களான்னு சொல்லி க்ளோஸா போறா. வேணும்னே ஊட்டி விடாம கன்னத்துல அப்பி விட்டுட்டு அதை துடைக்கிற மாதிரி அப்படியே டிஷ்யூ எடுத்துட்டு பக்கத்துல போறா. டிஷ்யூ எல்லாம் தள்ளி நின்று துடைப்பாங்க, இவ அப்படியே பக்கத்துல மடியில ஏறி உட்காந்துதான் துடைக்கிறா. இப்படி க்ளோஸா ஹீரோ பக்கத்துல போயிட்டே இருக்க ஹீரோக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதுக்குள்ள அங்க சர்வ் பண்றதுக்கு சர்வர் வர, ஐயோ இதுக்கு மேல இதுக்கு இவகிட்ட உட்கார்ந்தோம் அவ்வளவுதான், பேசாம ஓடிடலாங்கிற மாதிரி ஹீரோக்கு தோணுது. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி போக, ஐயோ இவனை எப்படிதான் கரெக்ட் பண்றது, பக்கத்துல போனாலே ஓடுறானேங்கிற மாதிரி சீனியருக்கு மெசேஜ் பண்ணி ஏதாவது ஐடியா கொடுங்கன்னு சொல்லி கேட்க, உடனே சீனியர் சொல்றாரு, நீ அவன் பக்கத்துல க்ளோஸா போ, செட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுன்னு. அதே மாதிரி ஹீரோயின் ட்ரை பண்ண ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுக்கு மேல இங்க இருந்தா நம்ம மாட்டிடுவோம், பேசாம ஓடிடலான்னு சொல்லிட்டு நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிட்டான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. ரோட்ல நடந்து வந்துட்டே இருக்க ஒரு பையன் வந்து உன் நம்பர் கிடைக்குமான்னு சொல்லி கேட்கறான். சாரி ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்கிட்ட நம்பர் கேட்காதன்னு சொல்ல, கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த பையனுக்கு. ஹீரோ வேகமா வந்து அவன் கோட் எடுத்து ஹீரோயினுக்கு போட்டு விட, இவ என்னோட ஒய்ஃப், என் ஒய்ஃப் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணுவோம், அவன் வேலையை பாருடாங்கிற மாதிரி சண்டை போட ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோ பார்த்து சந்தோஷமா என்ன ஒய்ஃப்னு சொல்லிட்டீங்களான்னு சொல்ல, ஒழுங்கா வந்துரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி குளிருதுன்னு சொல்லி மயங்கிற மாதிரி ஹீரோவை ஹேக் பண்ணிக்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் கூட அந்த பியான்சே பொண்ணு, அந்த பொண்ணு இருக்க மாதிரியான போட்டோ வருது. அட பாவி உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமா போறா. போய் ஹீரோ கிட்ட கேட்கறா, இங்க பாரு உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம், இந்த போட்டோவை பத்தி உண்மையை சொல்லுன்னு சொல்ல, அதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். பட் அவன் குளிச்சுட்டு வரனால ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டே தான் பேசுறா. சரி இதெல்லாம் இருக்கட்டும், நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கறேன், அதுக்கு நீ பதில் சொல்வியா, என்ன கேளுங்க அப்படின்னு சொல்ல, வேகமா ஒரு போட்டோ எடுத்து இந்த போட்டோக்கு என்ன பதில்னு சொல்லி கேட்க, அந்த யுவான் க்ளோஸா இருக்க மாதிரி இருக்கு ஹீரோயின் கிட்ட. ஓ இதுவா, இதை பத்தி ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேட்கலாம், அவன் வேணும்னு என்ன டீஸ் பண்றதுக்காக என் பக்கத்துல க்ளோஸா வந்தான், மற்றபடி எங்க 2 பேருக்கு இடையில எதுவும் இல்லை. நான் எப்படி உங்க மேல ஒரு தப்புனா, எனக்கு ஒன்று பிடிக்கலன்னா உங்ககிட்ட டைரக்டா கேட்கறேன், அந்த மாதிரி நீங்களும் டைரக்டா கேளுங்க, மனசுலயே வச்சுட்டு குழப்பிக்காதீங்கன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்ப ஹீரோயினுக்கு தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சு உனக்கு, ஒன்றும் இல்லை நல்லாதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. அப்புறம் 2 டிக்கெட் எடுத்து, இது வந்து உனக்கு கேலரிக்கான டிக்கெட், போய் பார்த்துட்டு வா, உனக்கு இந்த மாதிரி பெயிண்டிங் போட்டோஸ் எல்லாம் பிடிக்கும்ல அப்படின்னு சொல்ல, போட்டோகிராபிக்கான கேலரி தான் அது. சரி ஓகேன்னு சொல்லி அடுத்த நாள் ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வர, யுவானும் அங்க வந்து நிக்கிறான். யுவான் அங்க வருவானு ஹீரோயினுக்கு எல்லாம் தெரியாது. பட் அவன் வந்து கொஞ்சம் ஓவரா ஹீரோயின் கிட்ட பேசிட்டே இருக்க ஹீரோக்கு கடுப்பாகுது. இவ எதுக்கு இங்க வந்தாங்கிற மாதிரி மறைச்சிட்டே இருக்க, அவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். வேணும்னே ஹீரோயின் கிட்ட, நீ தான் என் பின்னாடியே சுத்தன, இப்ப என்னை விட்டு விலகி போனா உன்னை விட்டுருவனாங்கிற மாதிரி க்ளோஸா பேச, ஹீரோக்கு அதுக்குள்ள போன் வருது, அந்த பக்கம் போயிட்டான். சும்மா இல்லாம இவன் போய் டச் பண்ண ஹீரோயினுக்கு அப்படியே தலைவலி வருது. நீ ரொம்ப அழகா இருக்க, எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவ பாட்டுக்கு வளரிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் டோட்டலா மாறி பேசுறா. ஒண்ணுமே புரியல. அங்க கருப்பு கலரு ட்ரெஸ் போட்ட ஒருத்தன் எட்டி எட்டி இதை பார்க்க யுவானுக்கே கடுப்பா இருக்கு, இவ என்னடா நினைச்சு நினைச்சு பேசுறான்னு. அதுக்கப்புறம் ஹீரோவை தனியா ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டான். என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க, நீ அவன் கிட்ட அழகா இருக்கான்னு சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லையே நான் அந்த மாதிரி எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, பட் ஒன்னும் புரியலன்னு சொல்ல, இங்க பாரு உன் மனசுல நான் இருக்கேனான்னு எனக்கு தெரியல, ஆனா ஒன்னே ஒண்ணு யோசிச்சுக்கோ, என் மனசுல நீ இருக்க, அதை பத்தி நான் டைரக்டா உன்கிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேல உன்னோட லைஃப் என்னன்னு நீயே டிசைட் பண்ணிக்க, உனக்கு நான் வேணாம், என்கிட்ட நடிக்கிறேன்னா இதோட விட்டுரு அப்படின்னு சொல்ல, ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அடுத்த நாள் காலையில ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஹீரோக்கு ப்ரப்போஸ் பண்ணாலும் அதே மாதிரி ப்ரப்போஸ் பண்றா. ஹீரோ அப்படியே அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்க, நான் சொல்றதை நீ நம்புவியா, 18 வயசுல இருந்து நான் உன்னை லவ் பண்றேன், ஸோ என்னோட 24 வயசுல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, பட் நான் உன்னை லவ் பண்ணது உண்மை அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ண, ஹீரோ அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி பக்கத்துல போறான். எல்லாமே ஓகே, ஆனா உனக்கு 24 வயசாச்சு, இந்த டைம்ல நீ
என்னை அக்செப்ட் பண்ணல, என்னை வெறுக்கிறேன்னா நான் இதோட விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்ல ஹீரோயின் அப்படி எமோஷனலாக ஹக் பண்ணிட்டு என்னோட லவ் உனக்கு மட்டும்தான், உன்னை தவிர இன்னொருத்தரை என்னால் மனசில் நினச்சி கூட பார்க்க முடியாது, எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்ல மறுபடியும் தலைவலி வந்துருச்சு, என்னாச்சு உனக்குன்னு ஹீரோ கேட்க ஒன்றும் இல்லை நல்லா தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ ஹக் பண்ணலான்னு போறா. பட் ஹீரோக்கு அது பிடிக்கல, தள்ளி விட்டுட்டு அந்த பக்கம் போயிட்டான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்ன தாண்டி நடக்குது உனக்கு தெரியலையே, தலைவலி வேற அப்பப்போ வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு மயங்கிட்டா. ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல ஜியாங் அங்க வரான். ஹீரோவை பார்த்தோன்னே நீ என் ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்க, ரொம்ப கியூட்டா இருக்க, அழகா இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க யாரும் மேல் மாடல் வந்திருக்காங்கன்னு நினைச்சு புலம்பிக்கிட்டே இருக்க டென்ஷன் ஆயிடுச்சு ஹீரோக்கு. இதுக்கு மேல விட்டா இவ அவ்வளவுதாங்கிற மாதிரி தூக்கிட்டு அப்படியே அந்த பக்கம் போக அப்படியே சும்மா இருக்காளா, வேணும்னே ஹீரோ கிட்ட ஓவரா பேசுறா. நீ ரொம்ப அழகா இருக்க, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உனக்கு கிஸ் பண்ணுவேன்னு சொல்லி அவ பாட்டுக்கு எதேதோ வளரிட்டே ஹீரோட க்ளோஸா போயிட்டு இருக்க. அப்புறம் ஹீரோ படுக்க வைக்கிறான். இந்தா உனக்கு தண்ணி குடின்னு சொல்ல ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிட்டா. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்னு தெரியுமா, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை டச் பண்ணட்டான்னு சொல்லி அப்படியே ஆரம்பிக்க ஹீரோ இதுக்கு மேல விட்டா சரியா வராது, ஓடிடலான்னு அந்த பக்கம் போறான். பட் நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி தெரியல. ஹீரோ கிட்ட க்ளோஸா போக அதுக்கு மேல நம்ம ஹீரோனால முடியல, இவ சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா, வேணும்னே ஹீரோ கிட்ட டச் பண்றா, பக்கத்துல போறா, கிஸ் பண்றா, ஒன்னு பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ சும்மா இருப்பானா. ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டே இன்டிமேட்டா இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயினுக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அடுத்த நாள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா. என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியலடி, அப்பப்ப தலைவலி வந்தா டோட்டலா நான் மாறிடுறேன்னு. அதுக்குள்ள பார்த்தா தண்ணி மேல கொட்டிடுச்சு. சரி ஓகே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி வாஷ் பண்றதுக்காக போனா அங்க ஏதோ ஒரு புக் வந்து விழுகுது. அந்த புக்கை அந்த கருப்பு உருவம் எடுத்துட்டு போக அதுல ஏதோ நாவல் மாதிரி இருந்தது. ஏதோ ஒண்ணு நடந்ததுன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருந்து வெளியே வர ஹீரோயினை யாரோ ஒருத்தவங்க கடத்திட்டு போயிட்டாங்க. பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கு. கூடவே அந்த நியாங்க பொண்ணும் வந்து நிக்கிறா. அவளையும் கடத்திட்டு போக அவளும் கூட போறா. அதாவது நம்ம ஹீரோவோட கல்யாணம் படிக்கணும்னு ஆசைப்பட்டால அந்த பொண்ணு போய் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒண்ணுமே புரியல ஹீரோயினுக்கு. இவனடா விளையாடுறாங்கிற மாதிரி பார்க்க அந்த ஆளுகளை வாயை மூடிட்டு இருங்க இல்லைன்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு கடத்திட்டு போறாங்க. அவங்கள பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தான் இருக்கு. இந்த பொண்ணு சும்மா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம உங்களை கடத்துறது யார் தெரியுமா, நீ யார் தெரியுமான்னு சொல்ல ஆக்சுவலி இவ தான் கடத்துறதுக்கு பிளான் பண்ணிருப்பா போல. கடைசியில வேற யாரும் மாத்தி கடத்திட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரையும் கட்டி வைக்க என் அம்மா பேச்சு கேட்டு என் ஆண்டி பேச்சு கேட்டு தப்பு பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை இதோட விட்டுரு, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், இதுக்கப்புறம் அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீ ஏன் கூட ஹாப்பியா வாழ்வ, என்னை எப்படியாவது இங்கேருந்து காப்பாத்துன்னு சொல்லி அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட கெஞ்சிட்டே இருக்க. ஹீரோயின் சரி ஹெல்ப் பண்ற பேசாம இரு அப்படின்னு சொல்லியிருப்பா. அதுக்குள்ள வேகமா வந்து யுவானோட ஆளு யாரு, சீக்கிரம் வா, நீ யுவானுக்கு போன் பண்ணி பணத்தை கொண்டு வந்து கொடுக்க சொல்லு, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அதாவது நாங்க கொடுக்க வேண்டிய கடனை கேன்சல் பண்ண சொல்லுன்னு மிரட்ட சொல்ல ஹீரோக்கு போன் பண்ணி ஹீரோயின் பணம் கேட்க ஹீரோவும் இதோ பணத்தோட வரேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஆளுகளா ஹீரோயின் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. என் பிள்ளையோட செலவுக்காக தான் படிப்புக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றோம், எங்களை மன்னிச்சிருங்க, போலீஸ்ல மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ், எங்க பணம் கிடைச்சா நாங்க இங்கேருந்து போயிடுவோம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அழுகுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அப்படி எமோஷனல் ஆயிடுச்சு. நீங்க இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வேற கரெக்டா வந்துட்டான். ஓடி போய் ஹீரோயின் அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிக்க உனக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல அதுக்கப்புறம் அங்க யுவானும் பணத்தோட வரான். இவன் எங்கடா இங்க வந்தாங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருந்தா அவங்க பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருப்பாங்க, அவங்கள கஷ்டப்படுத்துறது நீ தான், ஒழுங்கா பணத்தை கொடுறா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வேகமா ஹீரோ கூட போறா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது வந்தா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரலன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு தேவையானது கிடைக்கும்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டு போக அவங்க ரெண்டு பேரும் தேங்க்ஸ் சொல்றாங்க. சோ இங்கேயும் அந்த கருப்பு உருவம் இருக்கு. அந்த கருப்பு உருவம் என் கதையை நீ மாத்த போறியா, இது வேற மாதிரி முடிஞ்சிரும்னு சொல்லி வாய்ஸ்ல ஏதோ பேசிட்டே இருக்க. அடுத்து ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. அங்க பார்த்தா குட்டி பாப்பா பேசாம இருந்த பாப்பா பேச ஆரம்பிச்சிட்டா. அம்மா அப்பான்னு எல்லாத்தையும் சொல்றா. அதெல்லாம் கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஹீரோக்கும் ஹாப்பியா இருக்கு. என்னோட லைஃப் இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஹீரோயின் தூங்கிட்டா. ஹீரோ தூக்கிட்டு வரான் கவுச்ல இருந்து. பெட்ல படுக்க வைக்கலான்னு படுக்க வைக்க அங்க பார்த்தா ஹீரோட ட்ரெஸ் நேத்து நைட் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தாங்கல்ல, சோ அதனால ட்ரெஸ் இங்க இருக்கு, இது எப்படி இங்க வந்ததுன்னு ஹீரோயின் கேட்க அது வந்துன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்க. நான் இதுக்கப்புறம் இங்கேயே வந்துடலாம்னு நினைக்கிறேன்னு சொல்ல இங்க பாரு இன்னைக்கு ஒரு நாள் இல்ல, எப்பயுமே நீ என் கூட என்னோட ரூம்லயே இருக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் தான் எனக்கு ஆசைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் க்ளோஸா போறா. ஹீரோவும் அப்படியே கிஸ் பண்ணலான்னு போக ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்ல வேணாம் வேணாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் படுத்துக்கிறா. என்னாச்சு எடுக்குன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்னு படுக்கலான்னு போக அதுக்கப்புறம் இவளோட போட்டோகிராஃபி அவார்டுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்து ஹாப்பியா ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணிக்கிறா. நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் போகலாம், இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அன்னைக்கு இன்டிமேட்டா இருக்காங்க. அடுத்து மார்னிங் ஹீரோயினுக்கு தலையெல்லாம் தொடச்சி விட்டு ஹேர் எல்லாம் ட்ரை பண்ணி விட்டுட்டு ஹீரோ அப்படியே ஹக் பண்ணிட்டு பேசுறான். இதே மாதிரி என் கூட நீ இருந்தா அதுவே எனக்கு போதும்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. எப்பயுமே உன் பக்கத்துல இதே மாதிரி இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன், என்னோட லவ் அப்பையும் இப்பயும் உண்மையா உன்கிட்ட மட்டும்தான்னு சொல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டீப்பா கிஸ் பண்ண
பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஹீரோயின் போயிட்டு இருக்க அந்த கருப்பு உருவம் ஒரு ஒயின் எடுத்து நம்ம ஹீரோயினோட கால்லயே கொட்டிட்டான். ஐயோ என்னாச்சுன்னு சொல்லி பார்க்க ஹீரோ மேலேருந்து ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லை, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், ட்ரெஸ்ஸை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஹீரோயின் அந்த பக்கம் போக அங்கே ஏதோ ஒரு பேப்பர் கிடைக்குது. அதில் பார்த்தா இது நாவல் மாதிரி எழுதியிருக்கு. இது என்னது ஒன்றுமே புரியலையே, ஒரு மாதிரி குழப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அந்த பக்கம் போறா. அங்கே போனால் வேற ஏதோ ஒரு ரூம்குள்ளே போயிட்டா. அங்கே அப்படி டோட்டலாக வேற மாதிரி இருக்கா. அவளை ஏதோ ஒரு உருவம் அந்த ரூம்குள்ளே இழுக்கிற மாதிரி இருக்கு, ஒரு லைட் வெளிச்ச மாதிரி. அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே யுவான் நிற்கிறான். குளிச்சுட்டா அங்கே தான் வந்திருக்கான். அங்கேருந்து போறதுக்காக ஹீரோயின் ட்ரை பண்ணுறான், ஆனால் போகவே முடியல. யாரோ ஒருத்தர் வலுக்கட்டாயமா அவளை அந்த இடத்துல இருக்க வைக்கிற மாதிரி இருக்கு. ஏய் நீயா வர, நீயா போற, என்னடி பண்றங்கிற மாதிரி யுவான் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கான். எனக்கு என்ன நடக்குதுன்னு இப்பதான் புரியுது. யாரோ என்ன ஏதோ ஒரு சக்தி என்னை கட்டாயப்படுத்தி இந்த இடத்துல இருக்க வைக்குது, உன் கூட சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுது. எனக்கு அது புரிஞ்சிருச்சு. நான் ஏதோ ஒரு உலகத்துக்குள்ள மாறி வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கா. அவளுக்கு தலை வலிக்குது. இங்கேருந்து வெளியே போகணும்னா அது எப்படி என்னால முடியலன்னு சொல்ல யுவானுக்கு குழம்புது. என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல கதவு தரன்னு சொல்ல அங்க பார்த்தா ஹீரோ வந்து கதவு தட்டிட்டு இருக்கான். ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. உங்க ஒய்ஃபோ யுவானும் ஒன்னா இருக்காங்களான்னு சொல்லி ஹீரோயினை பத்தி தப்பா பேச, இதுக்கப்புறம் வெளியே போனேன் நீ மாட்டினேங்கிற மாதிரி யுவான் சொல்றான். என் மேல எந்த தப்பும் இல்லை, நான் யாருக்காக ஓடி ஒழிய மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமா டோர் ஓப்பன் பண்ணிட்டு என் ஹஸ்பண்ட் இங்க இருக்காரு, இவர் கூட மட்டும்தான் நான் ஒன்னா இருப்பேன். ஸோ மற்றபடி எனக்கு நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான அஃபேர் எதுவும் கிடையாது. யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, புரியும்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்ல ஹீரோ உடனே கத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ அங்கேருந்து எல்லாரும் போக என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, உன் மேலே எப்பயுமே எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ என்னை விட்டு போக மாட்டே அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு லைட்டாக தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. என்னாச்சு உனக்குன்னு ஹீரோ கேட்குறா. ஒன்றும் இல்லை, எல்லாமே இப்போதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போக அங்கேருந்து யுவான் வரா. அவனுக்கு அப்படியே நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்னடா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல கரெக்டாக ஹீரோயினுக்கு இங்கே தலைவலி வர ஆரம்பிக்குது. அவள் அந்த நாவல் உலகத்துக்குள்ள அப்படியே போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு டோட்டலாக கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா. ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்துட்டு நீ எப்போ எந்திரிப்ப, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அழுதுட்டே இருக்க. அம்மா வராங்க, பாப்பா வரா. எல்லாருக்குமே ஹீரோயின் அப்படி இருக்கிறத பார்த்து ரொம்ப கவலையா இருக்கு. அம்மாவும் பக்கத்துலேயே நான் இருப்பேன், அப்பாவும் இருப்பாரு, நீ சீக்கிரம் எந்திரிச்சு வந்துருமா, ரொம்ப நாள் நீ தூங்கிட்டே இருக்கன்னு சொல்லிட்டு பாப்பா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்க. ஹீரோவும் பக்கத்துல உட்காந்து அதெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்றான். எப்ப ஹீரோயின் சரியாவான்னு அவனுக்கும் புரியல. அவன் வாங்கி கொடுத்த வாட்சை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். என்னோட லைஃப்ல நீ என் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல ஹீரோயின் நிறைய நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருப்பா. நான் எப்பயும் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி கேலண்டர்ல ஒரு டேட்லயும் எழுதியிருப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. சரி நீ என்னை இவ்வளோ லவ் பண்ணியா, எனக்கு தான் தெரியலன்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்க. அடுத்து நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அப்படியே அந்த நாவல் உலகத்துக்குள்ள போயிட்டா. அந்த உலகத்துக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்கும், அதாவது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் இடையில நடந்த எல்லா கான்வர்சேஷனும் அங்க இருக்கு. நான் உன்னை விட்டு போகணும், உன் கூட என்னால இருக்க முடியாது, எனக்கு உன்னை பிடிக்கல, நான் வேற ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொன்னது. அப்ப எல்லாமே ஹீரோயினுக்கு புரியுது. அதுக்கப்புறம் அங்க இருந்து போக கீழே அந்த பாப்பாவை தூக்கி போட்டால அந்த இடத்துல நடந்தது. அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் மாதிரி இருக்கு. அங்க உட்காந்து கார்டன்ல எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லி ஹீரோயின் பேசினது எல்லாமே தெரிய அங்க அந்த கருப்பு உருவம் உட்காந்துருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். நான் எழுதின கதையை நீ மாத்திட்ட. உன்னை யுவான் கூட சேர்த்து வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதாவது யுவான் தான் இந்த கதையோட ஹீரோ. ஆனா நீ எல்லாத்தையுமே மாத்திட்ட, என்னோட கதையை எனக்கே தெரியாம மாத்திட்டேன்னு சொல்ல அப்பதான் ஹீரோயினுக்கு எல்லாமே புரியுது. என் குழந்தைய நானே கஷ்டப்படுத்தியிருக்கேன், என் ஹஸ்பண்டை நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன். முடியாது, நான் செத்தாலும் சாவினை தவிர யுவான் கூட நான் இருக்க மாட்டேன். என்னோட லவ் ஜியாங் கூட மட்டும்தான், எப்பயுமே அவனை மட்டும்தான் நான் லவ் பண்ணுவேன். அவனை தவிர இன்னொருத்தர் எனக்கு வேணான்னு சொல்லி ஹீரோயின் அப்படியே அழுதுட்டே இருக்க, என் கதையை நீ டோட்டலா மாத்திட்ட, வேற மாதிரி எழுதிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஆள் மறைஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அப்படியே கோமால இருக்கனால வீல் சேர்ல தள்ளிட்டே ஹீரோ வந்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அப்படியே பழைய ஞாபகம், அதாவது அவளோட உயிர் அவளுக்குள்ள வந்துருச்சு இப்ப. ஸோ ஹீரோவை பார்த்துட்டு எப்பயுமே உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணுவேன், உன்னை தவிர இன்னொருத்தர் என்னோட லைஃப்ல இல்லை, இப்பயும் சரி எப்பயும் சரி உன் கூட மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லி ஹக் பண்ணிக்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ஒரு பெரிய பார்சல் கிஃப்ட்ல வந்திருக்கு. அந்த கிஃப்ட்டுக்குள்ள ஹீரோ தான் இருக்கான். உன்கிட்ட இப்ப நான் ப்ரப்போஸ் பண்ண போறேன், நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணல அதே மாதிரின்னு சொல்ல ஹீரோயினோட போட்டோஸ் எல்லாமே ஹீரோ வச்சிருக்கான். இந்த போட்டோஸ் எல்லாம் உனக்கு ஏதுன்னு சொல்லி கேட்க, ஹைஸ்கூலுக்கு முன்னாடி இருந்து நான் உன்னை லவ் பண்ணேன், நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண உடனே நான் ஓகே சொன்னதுக்கு அதான் காரணம். அதுக்கு முன்னாடி இருந்து நான் உன்னை பார்க்கணும், உன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லி ஹீரோ அவன் மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்ல ரெண்டு பேருக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கியூட்டா ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்க அங்க பாப்பா பார்த்துட்டு கண்ணு மூடிட்டா. அம்மாக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஆசைப்பட்ட லைஃப் அவளுக்கு கிடைச்சிருச்சுன்னு. நம்ம ஒருத்தரை உண்மையா லவ் பண்ணா அந்த லவ் எவ்வளவுதான் பிரிக்கணும்னு நினைச்சா கூட பிரிக்க முடியாது. அந்த மாதிரிதான் ஹீரோயினோட லவ்வும். என்னதான் ஹீரோயினே அவளை பிரிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா கூட அவளோட லவ்ல இருந்து அவனால விலகி போக முடியல. ஃபைனலி ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க. ரொம்ப கியூட்டான அழகான ஒரு டிஃப்ரெண்டான மூவி. யாருக்கெல்லாம் இந்த மூவி பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.